ஆட்டோண்டு வரீங்களா தம்பி மாதிரி? என்னம்மா குறக்கனே அம்மோய் இந்த வெள்ளையா கிடக்குறது என்னது? அது வெள்ளையா கிடக்குற குத்திப்படுத்துமா? குத்துப்பட்டுது பாருங்க மக்களே, உண்மையில எவ்வளவு வடிவா இருக்கண்டு. அரிச்சு போட்டோம்மா. இது என்ன செய்யற? நம்ம கொண்டு குத்தணும். இதுதான் இந்த குரக்கானை கொண்டு அடுப்புல வச்சு வறுக்கிறோம்மா. வறுக்கணும். இல்ல தான் குரக்கன். இது கருத்த சீனி. ஓகே, கருத்த சீனி. கரும்பு இஞ்சாலே இது கடைசியில் விடுற தலைப்பா. தலைப்பா இப்படிதான் காய்ச்சிருனே. அதிகமாக இந்த குரக்கனுக்கு இன்னும் பாடல்கள். மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வும் சுமையனை நினைத்து தாயும் கனவை மறக்கலாமா? நான் ஒரு சாதாரண பெண். அதுதான். அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் மிது டிலான். இந்த காணொளியில என்ன பார்க்க போறேன்டா, எங்கட குரக்கனை பத்தி. குரக்கனை பத்தியோ? ஓமாம். குரக்கனை பத்தி. குரக்கன் என்ன பார்க்க போறோம்? குரக்கன் என்ன இரண்டாம் மகன். அது வட்டி அதை காய வைக்கணும். காய வச்சு அடைய வச்சு போட்டு ஒரு குத்தணும். போட்டு குத்தணும். இப்படியோ குத்தி போட்டு கையை மாற்றி மாற்றி உலக்கைய போட்டு குத்தி அது குரக்கன்னா வந்து சேரும். குரக்கம் கொண்டமாய் வந்து சேரும். குரக்கமா நேரண்டா அதை காய வைக்கிற. காய வச்சு பொட்டச்சி தட்டி புட்டச்சி போட்டு திரும்ப நேரண்டா நம்ம அரிசி அரிக்கிறோட்ட அரிக்கணும். அதை அரிச்சு போட்டு நம்ம காய வைக்கலாம். நம்ம இந்த அடுப்பில் ஓட்டு அதை வறுத்தெடுக்கலாம். வறுத்தெடுத்தா இன்னும் நல்ல இதாக இருக்குமா, ருசியாக இருக்கும். ஓமாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா இந்த காணொளி, அந்த குரக்கனை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது என்னண்டா, நாங்கள் அரிச்சு வார வச்சு தாச்சியில் வறுத்தெடுக்க போகிறோமா. வறுத்தெடுத்து மில்லில் ஓண்டு நாங்கள் திரிக்க போகிறோம். இடிக்கிறேன்டாலும் அது ஆமான், திரிக்கிறேன்டாலும் அது திரிக்கிற அனிமான். இன்னொன்று இருக்குமான், அந்த உரல் இல்லைமான். என்னது அது இப்படி 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 ஒன்று இழுக்கும். அரைக்கிற குரக்கல் அரைக்கிற இது. இப்ப இல்ல ஒரு இடத்த இல்ல அம்மா அந்த நேரம் அப்படியே சீலியை விரிச்சு போட்டு வந்து இப்படி 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 திருக்கிற. அது திருதலன்றது திருக்கணுமா நல்ல வெள்ளை அம்மி மைதான். அது இப்போ அதாவது சொல்ற நம்ம அம்மி மேஜி ஒரு குலவியல் ஆடுறபடி அது நல்ல அரைக்கிற மைதான். இப்போ என்னண்டா, இப்போ கரண்ட் மில்லோண்டு வந்து தானேமா எல்லா பேருக்கும் கொஞ்சம் லேசான வேலை. அதான் கரண்ட் வந்த உறவு. இப்போ நம்ம பழைய சாமான்கள் இங்கே பாருங்கள், எங்களுக்கு இடிக்கலாம். இது நமக்கு ஒரு அப்படியே கொண்டு சிதறிடும். இந்த இது உண்மையாதான். அந்த நவீன காலம் வந்தவரோடா இப்போ அம்மி உரல் உலக்க இப்படியான அந்த அது என்ன பேர் சரியா எனக்கு சத்தியமா அந்த பேரெல்லாம் மறந்து போய்து அந்த காணையும் கிடைக்கலடா வந்து ஞாபகம். இப்போ என்னன்னு சொல்கிறேன், அதுக்கெல்லாம் இப்போ பிளண்டர் இறங்கி மகன் இது பிரசான இந்த இது குரக்கன். குரக்க மாவில் குரக்கன் புட்டு, குரக்கன் கஞ்சி, குரக்கன் ரொட்டி, குரக்கன் ரொட்டியும் இருக்கா? படிக்கல்றது இருக்குமா? குரக்கன்ல நிறைய நல்ல சுக்கூன் வாஜினா வேற லெவல். குரக்கன் என்ன புட்டு ஆவிச்சுட்டாச்சுமா. குரக்கன்ல நிறைய தயிர் வேணும். குரக்கம்மா புட்டுக்கு தயிர் வேணும். தயிர் நல்ல இதாயிருக்கும். தயிர் ரதியம்மா, நம்ம குரக்கனை பத்தி காய்ச்சிருந்த மக்களுக்கு கோவம் வந்துடும். காட்டுறான் இல்லைன்னு. ஆனா கடையில இருக்குமா அது கலந்தம்மா பிரசான மாவு இல்லை. இதே மாதிரி இல்லை. கடையில் வரதுமே தான் குரக்கன் மாவு கூப்பமா மிக்ஸ் பண்ணணும். இது நாங்க தனி கூப்பமா குரக்கன் தனி குரக்கம். சரி தெரியுதானேம்மா, நம்ம பார்த்து காட்டல. இப்போ காட்டணும். காட்டுவோம். நான் குரக்கனை காட்டுறேன். அதுக்கு முன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அவங்க காணொளி வந்து சேரும். பாய். இப்போ என்னண்டா குரக்கனை காட்டுவோம். காட்டுவோம்மா. பிரசான குரக்கனை பிரசான குரக்கன். ஓகே சரிங்க, பாருங்க பிரசான குரக்கன். இங்கே பாருங்க. அப்பா இது என்னடா பாஜோ? என்னம்மா
குரக்கனே அம்மோய் குரக்கன் எப்படி இதான் நல்ல குரக்கம். உண்மையிலே இந்த குரக்கம் பருப்பு எனக்கும் தெரியும் சத்தியமா. இந்த இதான் தெரியுது மோனுக்கு பாரு. நான் கடையில் பார்க்குறது வந்து இடிச்சு தானே தருவாங்க. அது இடிச்ச பக்கெட் வரும். இதங்கால உங்களுக்கு இது நாங்கள் போன முறை கொத்தின குரக்கன் வீட்டு அதை எடுத்து வச்சிங்கண்ணே. அதை வச்சிருந்தோம்மா. மக்களே நீங்களும் தோட்டம் செய்யுங்க, வீட்டு தோட்டம். இப்போ இப்படியான குரக்கன் திணை இருங்கு அப்படியான சாமான்லாம் கிடைக்குதுமில்ல, அதெல்லாம் சாப்பிடணும் கட்டாயமாக. இப்படியான விதைகள் நட்டு நீங்கள் விலை தானேம்மா இந்த குரக்கன். ஓ குரக்கன் விலை 800 எடுக்கல. ஐயோ எடுக்கலாம். இது நாங்கள் வச்சிருந்தேன். நல்லா இருக்குமே. இங்கே பார்த்தியா இதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கு பார்த்தீங்களா? தெரியுமா இது நான் கண்டு எப்படின்னடா ஒரு புல்லு மரம் தெரியுமா? என்ன முடிச்சதுக்கியோ இல்லை அந்த புல்லு மாதிரி தான் இருக்கிறா. அரிக்கணுண்ணே பாருங்க மக்களே, ரதியம்மா அரிக்க போகிறாங்க. கஷ்டம் அந்த வேலை அரிச்சு என்ன போதண்டு இப்படி 2 மூணு தண்ணியில் இது அப்படி வருதாண்டு. வா அரிச்சு பாருங்க மக்களே, உண்மையில் எவ்வளோ வடிவாக இருக்கண்டு. ஏன்ஜோ இது எப்படி வரைக்கிங்க இந்த இதே இருங்க அப்படிதாம்மா. அதாவது இப்படி செய்யும்போது அந்த கூடாததெல்லாம் மேலே வந்துடும். அரிக்கணும். என்னென்னு சொன்னால் ரதியம்மா அவங்களோட வீட்டு தோட்டத்தில் போன வருஷம் நாட்டினது ஏன்னே, போன வருஷம் நாட்டி அதை எடுத்து வச்சுக்காங்க பாருங்க. ஏன்ஜோ இந்த வருஷம் நாட்டில் ஃபுல்லாக போட்டாச்சு. இதெல்லாம் தோட்டம் கூட போட்டாச்சு. இடவசதி இல்லை. சின்ன உடவாளியம்மா. இனி நான் ஒன்றும் செய்யலை. தென்னம்புலா நாட்டுறேன். தென்னம்புலாண்ணா உங்களோட வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் வீட்டு தோட்டங்கள். வீடு கட்டணும். எப்படி ஏன் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஏற்கனவே வைக்கிறீங்க என்ன ரதியம்மா நிற்கிற செய்யுங்க, வேலையை செய்யுங்க. செய்கிறோம்மா. இன்னும் நாண்டை வடிவரிக்கணும் ஒரு வேலை. அதை நான் சொல்லி தானடா சொல்கிறேன். நீ காட்டணுமா உங்களுக்கு அரிக்கிற காட்டுறேன். அரிக்கு மேலே வடிவாக இங்கே பாருங்க மக்களே, இதுக்குள்ளேயா எவ்வளோ கல் கிடந்துண்டு பாருங்க. நல்ல காலை இது நம்ம அரிக்காமல் சமைக்க மாட்டாடா, இதை சாப்பிட்ட மாட்டாடா. எவ்வளோ கல்றாது அதுதான் வடிவாகிறே பாருங்க. வா என்ன வடியாகிறா பாரு. இந்த வெள்ளையா கிடக்குறது என்னது? வெள்ளையா கிடக்குற குத்திப்படுத்துமா? குத்துப்பட்டுது அரிக்கணுமா தண்ணி. ஓகே 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 நீங்கள் அறிங்க. நான் அடிலாம் நீ தண்ணி எடுத்துருவான். உடஞ்சி கழுகி குரக்கங்கூழ் சாப்பிடணும் வாங்கண்ணே. நெஞ்சுக்கெல்லாம் பிள்ளைனா வந்துடுவாங்கண்ணே. இதெல்லாம் குரக்கல்ல உண்மையிலே நிறைய விதமாக இந்த புட்டு சுடுவாங்க குரக்கல்ல. ரதியம்மா எனக்கு நீங்கள் புட்டு சுட்டு காட்டணும் குரக்கல்ல ஒரு நாளைக்கு. காட்டுவோம்மா. அதுக்கு முன்னாடி எனக்கு பஜ்ஜி போட்டு காட்டணும். நீங்கள் நான் வீடியோவில் பார்த்துறாவா உண்மையா வடிவாக இருந்தீங்க. நான் மிஸ் பண்ணிட்டேனே. எனக்கு ஒரு ஒன்று வச்சு நீங்களா என்ன ஆக்கிறா நீங்கள் வேற லேட் ஆகிடுதேனே. உண்மையிலே நல்லா இருந்தீங்களா பஜ்ஜி பார்க்குறதுக்கு. நீங்கள் ஒரு அதிசய பண்ணு நான் சொல்லுவேண்ணா ரதியம்மா. நான் ஒரு சாதாரணமான பெண். அதுதான் இந்த தண்ணி எடுத்து வராளையும் காட்டணும். ஓ இவர் தான் அவர் தண்ணி எடுத்தால தெரியாண்ணே மக்களுக்கு. தெரியாது. அதெல்லாம் அந்த தேங்காய் அறுக்கிறது, தண்ணி எடுக்கிறது நான் பார்த்தேன். ஹெல்ப் அடிச்சு சின்ன சின்ன ஹெல்ப் செய்கிறாரு என்ன ஹெல்ப். இப்போ கொஞ்சம் வச்சரிச்சிடுவோம்மா. சரி கொஞ்சம் வரைக்குவீங்களா? கொஞ்சம் வச்சரிப்போம். அடுத்து இப்போ கடைசி தண்ணி என்ன அடுத்து கழுவும் அந்த அரிக்கணுமா? ஓகே ஓகே ஓகே. ரெண்டு மூணு அரிக்கணும். உங்கள் கடை வழியாண்டா அப்படியோட பிரித்து விட்டுருவாங்க. அதுதான் கடை வழியே நீங்கள் நினைக்க தேவையில்லை மக்களே. இப்படி க்ளீன் பண்ணுவாங்க கழுவாங்கண்டா வாங்க. நம்ம சுத்தத்தே சுகந்தார் அப்படியே அடிச்சு கொண்டு போட்டுருவானா கூப்பமாக கலந்துருவாங்க.
அது என்ன மாயெல்லாம் போட்டு தான் கலக்குறோம்மா. ஓ அதுக்கு நான் பார்த்தேன். நான் அது நல்லா அடிக்கல தெரியுமா? கடையில் வண்டி காய்ச்சி பாருங்க, நல்லா அடிக்கிறது. இப்போ காய்ச்சினோம். குரக்கமா கூழா கஞ்சா கூழ் என்ன கஞ்சி கூழெல்லாம் உண்டு தானே? கஞ்சி கூழெல்லாம் உண்டு தானே? உண்டு தான். இது கூடன்றது வித்தியாசம். கூண்டை கொஞ்சம் இறுகி வருமேனே. கொஞ்சம் கொஞ்சம் மறிக்க கூட எங்கே வருங்கம்மா வருது கல்லுனே. இந்த வெள்ளக்கல் அவருன்றது இந்த கல்லே ஒரு வடிவாயிருக்கு பார்த்துட்டு. அது மாணிக்கமாயிருக்கேனே. மாணிக்கமாயிருக்கு. இதுதான ஒருவோட மாணிக்கம். எதுக்குன்னு தள்ளி கழுவி ஒரு பாலிக்குள்ள வைங்க. மாணிக்கம் மட்டும் சொன்ன நாட்டில் தான் இருக்கான். அடிக்க பொரிய மாதிரி வருமா? ஓ ஊதுது என்ன தண்ணி வட்ட அரைச்சாட்டி மாண்டாலும் பாருங்க அடிக்க. அரைச்சிட்டு வரும். நம்ம ஒரு கொஞ்சம் எடுத்து கூட ஆச்சுனே கணக்கு வந்துடும். விட முடிச்சு அது மாவு கொஞ்சம் தானே வரும். இப்போ குரக்கன் கூட இருந்தாலும் அதெல்லாம் இடிஞ்சு நொறுங்கி வரணும். பொரியுதானேம்மா மருத்துவ பொடி வேணே. இப்படி நிறைய சிக்கல் இருக்கு நமக்கு தெரியாதானே. இதுதான் குரக்கம்மா. இது வறுக்கணுமேம்மா. வறுக்க கூட அப்படியே பொறி வரணும் பாருங்க. இதுண்ணே அது சரி. இப்போ பார்த்தீங்களாண்டா மகன் படி அரிச்சு போட்டோம்மா. இது என்ன செய்யற நம்ம இதை கொண்டு குத்தணும். இதுதான் இந்த குரக்கானை கொண்டு மாதிரி அடுப்புல வச்சு வறுக்கிறோம்மா. வறுத்து வடியை போட்டு 2 வரும். அந்த 2 வரும். அதை கொண்டு என்ன இரண்டா வில்லுக்கு கொண்டு உடைக்கணும், இடிக்கணும். எவ்வளோ வேலைண்ணே எதுவும். அதாவது லேசான வேற ஒன்று இருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்க கூட வரும் மாவா தம்மாங்க. இது இன்றைக்கு பாருங்க இப்படி தான் அந்த குரக்கம்மா இப்படி தான் செய்கிறேன் ஒரு செயற்பாடு உங்களுக்கு. ஏன்னா அதை இடிச்சு கொண்டு நாங்கள் காட்டுவோம். இடிச்சு கொண்டு காட்டுவோம். நிறைய பேர் தெரிஞ்சிக்காது, எனக்கே தெரிஞ்சிக்காது. அதனால பாருங்க இன்றைக்கு நீங்கள் இது இப்போ இப்படி இருக்கி கொஞ்சம் இதெல்லாம் இப்படி இருக்கேன்டனே கொஞ்சம் இதெல்லாம் மாவா காணுவீங்க. இப்போ என்ன செய்யும் ரதியம்மா கொண்டு கொட்டுவோமா? இந்த வரப்போமா கொண்டு வரப்பண்ணே. ஓகே தூக்குங்க. அப்படின்னா அடுத்து இதே கொண்டு வரத்து போட்டு எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். என்னது வடிச்சு எடுத்துக்கம்மா. வறுக்கிறதுக்கு காடும் வேலை இல்லை வாஞ்சாருங்க. எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரு ராஜு கூட வருவிடுமா? அப்படியே பாருங்க குரக்கமா வறுவல். இங்க வறுத்து போட்டு தானே இடிக்க போறோம் கையால. ஏனையோ உண்மையிலே பாருங்கடா எவ்வளோ ஒரு சின்ன ஒரு விரியா கிடையாது குரக்கன். பழையாக்கள் எப்படிலாம் காட்டிங்க சாப்பாடு வறுக்க முடியுமா? அதுதான்டா ஆட்டத்தை பாடினா அந்த 100 வருஷம் ஒரு 150 வருஷம் வாழ்ற பாடியெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு 80 வருஷம் கூட இருக்காங்க. அனையோ இந்த காலத்துல அப்படி வேற புள்ளியில நாங்க சொல்றோம். நீங்க இந்த காலத்துல அப்படி இருப்பாங்களா? 127 பேர் 37 பேர் பிள்ளை சொல்லக்கூடாது. 3 பேர் என்னடா பழைய சாப்பாடு வேண்டாம் என்ன சொல்றா? ஆமாம் சுருக்கமா கூழ் சாப்பிட்டா வடிவாட்டம் ஆயிருக்குண்டாப்பா சாப்பிட்றது. பாருங்க மகளே ரதியம்மா உங்களுக்காகவே அவ போன வருஷம் நாட்டிக்கா உங்களுக்கு இந்த வருஷம் காட்டன் ஊட்டி. ரதியம்மா அப்படித்தானே? நான் இந்த வறுக்கன் எனக்கு தெரிய மாட்டேன் இல்லை ரதியம்மா. நீங்க சொல்லி இருந்தால எனக்கு எப்படி வறுக்கிறேன் அப்படிதான் நீ வறுக்கிறது சரியா?
அதாவது என்ன எந்த ஒரு பொருளையும் பறக்கும் போது இந்த கீழே தானே கீழே இது மேலே வரும் மேலே கீழே வரும் எங்கள் அடுப்பு இல்லையா இல்லை அடுப்பு இல்லைன்னா உனக்கு சொல்லி தரேன்டா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணே உதாரணத்துக்கு அப்படி இருக்கேன்டே இது என்னது மேலே வைக்கிறது மேலே வைக்கிறது என்ன தாஜி தாஜிக்குள்ளே வைக்கிறது குரகன் குரகனை கீழே வைக்கிறது அது தாஜியானே இப்போ சொல்ல வர கருத்து என்னன்னா இந்த மேலே தானே இதை வந்தா இப்படி போடணும் கீழே அப்படி வரணும் இந்த மேலே வைக்கிற கீழே போய் கீழே வைக்கிறது மேலே வரணும் பாதி கிளறணும் அதாவது கீழே இருக்கிறது மேலே வந்தோன்னா மேலே இருக்கிற கீழே விட வருவார் ஜோ ஆனால் எனக்கு இந்த முறை அதிகமாக எழுதி தரல எனக்கு தெரியும் இதை வருவட்டன்னு சொன்னால் அப்படி பார்க்குறது மகளே பாருங்க இதில் நிறைய விளக்கம் வைக்கி அதிகமாக வாங்கலேன் உங்களுக்கு தான் தெரியும் எங்களை விட நாங்கள் சின்ன பையனை தானே இதான் எடுத்துடா எனக்கு என்ன கருத்து சொல்கிறேன் நான் பிறக்கிறேன் நல்லா வறுக்கணும் நல்லா வறுக்கணும் அதுதான்டா நம்ம பச்சையாக கொண்டு இடிச்ச மட்டும் அடிவிடாது என்னடா பச்சையாக அடி விடாது பச்சையாண்டில் இந்த களி வீரமாக கொண்டு இல்லை ஈரத்தோடையே இல்லை அது மறுக்காது டேய் இப்போ இப்படி தானேடா அப்படி இன்னைக்கிற குரக்கனை வறுத்து இடிக்கிற விட இடிச்சு வறுக்க இல்லைதான் அது அதிகமாக அங்கணும் அதிகமா கமைங்க ஓடியாங்க டவுட்டுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படி சொன்னா இன்னைக்கிற குரக்கனை வறுத்து தானே இடிக்கணும் இப்போ இது இடிச்சு வறுக்கலாதா சரி நம்ம களி சரி அந்த டவுட் நான் கேட்கத்தானே வேணும் எங்களோட வாங்கிக்கிறோம் அப்படி ரதியம்மாவே வரக்கூடா ஐயோ இப்படிதான் மறக்கணும் ஆனாடா டீசல் கொஞ்சம் நடா இருந்தது அது கொஞ்சம் கொண்டு நம்ம கையில் ஊற்றல அது கையில் ஊற்றி வறுத்து குடிக்கலாமே அது சரியான ஊற்றலாது அந்த காலத்தில் மிஷினரி இல்லாத காலத்தில் அவங்க கையானை அவர் இது வந்து வயல் செய்யற வரம் போறவங்களை காட்டுவாங்க வடிவானிக்கு சோழன் நிற்கிறாங்க சோழன் மாதிரி தானே இது தெரியாம கிடையாது பக்கத்தில் நம்மளுடைய திருக்குமார் அவர்கிட்ட கண்டிப்பா ஞாபகம் இல்லை கண்டிப்பாக ஞாபகம் இருக்கு இது ஷேப் எல்லாம் என்னமே உள்ளாகும் நீ சொல்லாகும் என்னம்மா இதுல ஷேப் எல்லாம் பட்டிக்கணும் அப்படின்னு கொச்சி வச்சு வைக்கிற மாதிரி எனக்கு வெள்ளி மாதிரி சொல்லிட்டேன் நான் கொண்டு கொண்டு கொஞ்சம் உடனே எடுங்கண்ணே வேறு கொண்டு எடுங்கண்ணு காட்டுறேன் கொஞ்சம் எடுங்கண்ணே இந்த இதுக்கு தானே இந்த வெள்ளிட செய்யுங்க சரியா வெள்ளை உடைச்சாலும் அது இருக்குதாப்பா வெள்ளை உடைச்சாலும் உள்ளுக்குள்ள வெள்ளாண்டாயி அப்படிதாண்டாயி இல்லை மக்கள் உங்களை சாப்பிட்டதுக்கு நான் ஆனால் எள்ளுமை தான் வெள்ளை வரதுலேருந்து ஒன்று வர்றது
வெள்ளிலாடா இதெல்லாம் போயிடலாம் ஆனா 10 அடுப்பு நெருப்பு 10 ஒல்லி வேப்ப இப்ப சரியா 2 வந்துட்டோம் அதுல வெயிட் ஆகிறதுக்கு நீ வரது இல்லை நடிச்சு இல்ல நீ வரல இனி காட்டுற பாருங்க பிடிச்சவங்க காணும் நமக்கு புறக்கம் கணக்கு என்ன ஜோ வரவிட்டுதா பாடுங்க மறுவட்டுக்கு கொஞ்சம் இதே கடுங்க கடுங்க எப்படி பார்க்க வேண்டாம் ஒரு மறுவட்டு சரியா பார்க்கலையா இல்லை வரவேடுதுண்ணே வரவேடுது மறுவட்டு தானே அந்த மனம் நெல்ற மனம் நெல்ற மனம் நெல்ற மனம் தான்டா ஓ ஜோ இதை கொண்டு இப்போ இடிக்க போவாங்கண்ணே இடிச்சுட்டு வந்தது பிறகு நாங்கள் தண்ணி சரி நம்ம எல்லாம் காய்ச்சி காணுமா இல்லையே பாருங்க இவ்வளோதான் இந்த பதம் வரப்பட்டு தான் இதை கொண்டு வரையா இடிச்சு மாவாக்கிடுவாங்க இருந்தமா சரியா 2 கிடக்கு பார்த்தேன் பாருங்க நெல்லு கொட்டி போடுது சரி அவங்க இறக்க முடியாது அதையும் ஊற்றிட்டு வரட்டுமேனே சரி ஓகே இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா இந்த காணொலியில் குரக்கனை வறுத்து இடிச்சிட்டு வந்திருக்கேன் எங்கே வருங்க அளவுக்கு தேவையான குரக்கன் இதான் அடிச்சு வந்ததுண்ணே ஆமாம் நேரத்தில் பார்த்துப்பீங்க அதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் உண்டாருங்க ஆமாம் இதான் குரக்கன் இது வந்து சீனி கருத்த சீனி ஓகே கருத்த சீனி கரும்பு இது வந்து ஒரு தேங்காய் திருவி புளிஞ்சிருக்கேன் இஞ்சால இது கடைசியில் விடுற தலைப்பால் இது பானை இது உப்பு கொஞ்சம் தேவையான உப்பு தண்ணி குரக்கன் சீனி பால் விடணும்ல ஓகே பால் பால் தான் கொஞ்சம் கூட விடணுண்ணே ஓகே விளக்கணுமே இல்லை உப்பு உண்டாப்பா உப்பு ஊற்ற போகிறேன் தண்ணி ஓகே ஓகே இப்போ நான் டகப்பையால் கொஞ்சம் கலக்கிடுவோம் இனியும் உறக்குனது கூட அடுப்பில் வச்சு எல்லாம் கணக்காரிக்கும் பெரிய வேறு அப்படியே சுதர்மாய் கூழ்மாய் எடுக்கணும் எல்லாம் ஓகேயா எல்லாம் கணக்காரியா கணக்காரி தலைப்பால் தலைப்பால் கடைசியில் தலைப்பால் கடைசியிலண்ணே ஏத்து வேணும் அடுப்பில் கொஞ்சம் கொதிக்கணும் வேணே காய்ச்சலாமே இல்லைண்ணே இதுதான் காய்ச்சப்பறம் வரதியம்மா ஆளுக்கு தேவையான கதிரை உங்களுக்கு முதல் இந்த குரக்கங்கஞ்சி காட்டின அனுபவம் உண்டோ ரதியம்மா
நான் காய்ச்சி குடிக்கிறேன். காய்ச்சி குடிக்கிறேனே. டக்குன்னு காய்ச்சி போடுறேன். டக்குன்னு காய்ச்சி போடுறேன். இந்த குரக்கங்கஞ்சி காய்ச்சும் போது உங்களுக்கு ஒரு பழைய ஞாபகங்கள் வரலையே? ஏன் அப்படி வேற எடுத்துடும் பழைய கதையில் இது காய்ச்சகுலமான என்னண்டு. ஓகே அம்மா குரக்கங்கள் காய்ச்சுறாங்க. ஓமா என்ன ஓ இப்படி தான் காய்ச்சிருனே. அதிகமாக இந்த குரக்கனுக்கு இன்னும் பாடல்கள் இல்லையோ? அப்படி இப்போ பார்த்தா கூழ் அரை மட்டத்தில் வந்தது காய்ச்சி. அரை மட்டத்தில் வந்து அப்படியா காய்ச்சி போடுவேனே. தலைப்பால் விடணும். தலைப்பால் ஒரு பாட்டு உண்டு படிக்கலாம். பெரிய பாட்டு பாட்டை கேட்டா இருபட்டு வரான். அதிகமாக நல்லா படிச்சு பாட்டு பாட்டு படிங்களேன். குடித்து நிம்மதியாய் குரண்டை விட்டு மேதூங்கி வாழ்க்கை நினைப்பதற்கு என் நாடுங்காலையிலே காலை எழுந்தவுடன் பாட்டு படிச்ச ஒரு அழகுதான் ரதியம்மா. எங்கட அம்மாவா முன்னோரு காலத்துல அந்த குளத்துக்குள்ள மீன் பிடிக்கிறையா எங்க அப்பப்பா அப்பா மீன் பிடிச்சி பாரு உடுவ மீன் எல்லா பிரடையும் போய் சொல்லல இது நிஜம். எங்களோட அப்பா பாரு காய் பாரு நம்ம மீன் பிடிக்க போறோம். அது முண்டாங்கருவாடு உடுவ கருவாடு விராக்கருவாடு உடுவ கருவாடை கடவுடுத்து சாப்பிடுறையா. இப்படி நெருப்பு தானே உரிச்சு போடு அதை சாப்பிடுவேன் நான். 6 எடுத்து சாப்பிட்டாலே நெருப்புல ஓட்ட கருவாடு நல்லா ஆகிக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. ஐயோ இந்த கோட்டை மீன் கருவாடு சொல்லி வேலை இல்லை. நல்லா குடிச்சு நல்லா கருவாடை கட்டி கட்டி வைப்பாரு பாரு. அதை கொண்டாத கண்முனை பக்கம் தான் வந்து விற்கிறேன் எங்க அப்பப்பா. அவரு மீன் பிடிப்பாரு வலை கொத்துவாரு வடிவா. அந்நேரம் நம்மகிட்ட போன் அணிந்தல பிடிச்ச பாருங்க மக்களே. அந்நேரம் போன் இருந்தார் அதிகமாக பிடிச்சி காட்டிப்பாவான். அப்பப்பா வீடு எங்கட அம்மா நிற்கிற வீடு. அந்நேரம் அதிகமாட்ட போன் இருந்தா அதுதான் அதுதான் இப்போ ஸ்ரீலங்காவில் இதாக இருந்துப்பா வேணே. நல்ல கருவாடியா பிடிக்குமா? கருவாடை சும்மா உடைச்சி போட்டு தக்காளி படம் போட்டு குழம்பு வச்சா அதான் இல்லையா என்ன சொல்லாதீங்க. சொல்லும் போதே வாயுறு அதுதான் காய்ச்சி போட்டுமா வருதுண்ணே. நீ தலைப்பால் விடணுமா? தலைப்பால் அடிச்சு தான் நீ கொண்டு வரான் ரோட்டு. எவ்வளோ எடுத்தவங்க கொஞ்சம் இடிச்சதுக்கு 10 ரூபா ஒரு 100 ரூபா. தலைப்பால் விட்டாதான் பால் மாதிரி இங்க பாருங்க மகளே. தலைப்பால் கால் பண்ண வடிவா வரும். கூடுமா இருக்கும். இதெல்லாம் சாப்பிடணுமா? உடம்புக்கு நல்ல உடம்புக்கு நல்ல. ஆனால் சுவருக்கு என்ன மாதிரி இல்லை இல்லை அப்படி ரசிக்கலும் இல்லை. குரக்கன் சாப்பிடணும் எல்லாரும் சாப்பிடணும். சத்து சத்து கடைஞ்சது நெருப்பை கொஞ்சம் பிரியுமா? ஆனால் டக்குண்டு கஞ்சி ரெடி ஆயிரும் இருதயமா. ஏன்னாது நெருப்புடா நெருப்புடா அந்த பாடோட எப்படி நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம். மக்களே பாருங்க எவ்வளோ அழகா வருதுண்டு குரக்கன் கஞ்சி. பாட்டோண்டு வரீங்களா தம்பி மாதிரி? தோல்வி என்னை நினைத்தாய் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வும் சுமையனை நினைத்து தாயும் கனவை மறக்கலாமா? உயிரை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உயிரை
இழக்கலாமா தோல்வின என்னை நினைத்தாய் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா மகன் எப்படி காட்சிப்படுத்த உண்மையிலே இந்த பாடல் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு பல கவலைகளை சுமந்த பாடல். இந்த பாட்டுமே நல்ல பாடுறதையுமா நீங்க படிச்ச பாட்டு? எனக்கு நல்ல விருப்பம் இந்த பாட்டுன்னு அது நல்ல விருப்பம். நீ பிரிந்த பின்பே நான் இழந்து நின்றேன் சாந்தி அமைதிக்கு பெயர்தான் சாந்தி இந்த நலையினிலே சாந்தி. ரதியம்மா இறுதி தருவாயில் இறக்கும் என்ன மகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ரதியம்மாட கையால காய்ச்சின குரக்கமாக வறுத்து வாழ்க்கை நினைப்பதுக்கு என்ன ஆளுங்காலையிலே அதுதான் காய்ச்சி முடிஞ்சிட்டு இறக்குமா இறக்கணும் சாப்பிடணும் எவ்வளோ வேலடா அடகு மகன் ஒரு டிசி ஒரு கொஞ்சம் நமா போட்டு இப்ப கணக்கு வந்துட்டா இவ்வளவு வந்துக்கடா அரப்பான வந்துட்டுமா நல்லதானே நமக்கு உங்களுக்கு தெரியும் தானே கொஞ்சம் தான் போட்டு கூட வந்தா நமக்கு நல்ல தானே ரதியம்மா. ஓமா இது பொரியுமா இறக்குமாமா. ஓகே ஓகே இறக்கும் இப்போ என்ன பார்க்க போறான்டா கூலறைக்கு தரணத்துக்கு வந்தது நாங்கள் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இப்போ என்னண்டா நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் 3 டிஷு கூட வச்சிருக்கோம். நாங்கள் 3 பேர் இருக்கோம். 3 பேர் ஆறு இந்த டிலானி நான் மிது காணலே இங்க பாருங்க சாப்பிட முந்தி எங்கட அம்மா மாட ஞாபகம் தவறு எங்கட அம்மா காய்ச்சி தரங்க. ஏனண்டா நாங்க சேனைக்கு ஒட்டி அதை அறுத்து கொண்டு அடைய வச்சு முறை குத்துற ஒரு லோடு குத்தி பொட்டச்சி அதை அடிச்சு காய வச்சு இல்லாட்டி மறுத்து கொண்டு வெளில விரிச்சுட்டு வரோம். அன்னிதாக அப்படி இல்லைம்மா இது ஒரு அடிக்கிறையா அடிக்கிறேனே நம்ம இடிக்கணும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல நம்ம காய்ச்சி சரி உரக்கணை காட்டுமே கூட இங்க பாருங்க. நான் தான் கணக்கு எடுத்துக்கேன் இந்த பொடியை நான் சாப்பிட மாட்டாங்க. இது டிரானிக்கு இது ரதியம்மாவுக்கு எனக்கு. ஆனா மக்கள் நீங்களும் இந்த கூழ் காய்ச்சி குடிக்கணும். நல்ல புரசான கூழ் இது என்னம்மா இந்த கலக்காத மா கலக்காத கூழ் கலப்படம் இல்லாத கஞ்சி. என்னய்யா இந்த கூடு கடவுளே நினைச்சும் பார்க்கணும் அப்படி சுவையா இருக்கு. சரிங்க இதுதான் அதுக்கு கரண்டி கொஞ்சம் காட்டுங்க. இது எங்க வாங்கின நீங்க? அனுப்பிட்டு வாங்க இந்தியாவில். இது நல்ல ஜாமா ஆர்டர் பண்ணி எடுத்தீங்கல்ல. இது ஒரு ஆத்துல விட்டாங்க அடைஞ்சு வந்தீங்க. இந்த கடலுக்கு வந்தீங்க அந்த கடல இருந்து இந்தியாவில இருந்து. சரிங்கம்மா சாப்பிடுங்க. ஐயோ என்ன துதன்மா இருக்குமா பார்த்தீங்களா? சாப்பிடுங்க. இளஞ்சூடா ஐயோ சூப்பரா தான் இருக்குமா நல்லா இருக்குமா வேற லெவல். இதே மாதிரி நீங்களும் அக்கா தங்கச்சி மாதிரிலாம் இப்படி செய்து குடிக்கணும். ஏன்னா இது இவ்வளவு தானா மாவடுத்த மாவடுத்த 10 டிஷ் கஞ்சிருக்கு. இவ்வளவு பொறி கொண்டு பார்த்தீங்களா? அப்படி வந்தது அப்படிதான் பொரியுதானேம்மா பொழியிறது. அப்போ நம்ம ஒரு மூடை வாங்கி கொடுத்தா அந்த வாங்கி போட்டால் 10 மூடை வராதா? 10 மூடை கஞ்சாம இல்லைடா இப்போ காய்ச்சக்குள்ள பொலிவா வரதுடா மூடை வாங்கி போட்டால் பொழியாதரா? அப்படி மூடை வாங்கி பொழியாதையா வேண்டி பொழி வச்சு பாரு. ஏடா சந்தேகங்களை டவுட்டில் கேட்டுறணும் ப்ரோ, யோசிக்க கூடாது. சரி உண்மையாக தான். அது எத்தனை மூடையா சொல்லுங்களேன்? ஒரு மூடை ஒரு மூடையில 10 மூடை வரும். 10 மூடை வரும். உண்மையில வரும். அது அப்படியே என்னடா ஒரு டிசியில் 10 டிசி வந்துக்கலடா வரும். இப்ப நம்ம சோறு ஆக்குனா பாரு தலைப்பால ஊத்துன அரைவாச்சி பானைக்குள்ளே இருந்து விளைஞ்சிருக்கு. இல்லை காய்ச்சும் போது பானையும் கொஞ்சம் முறுது. சரி நீங்கள் உங்கள் 2 தான் தெரியும் எப்படி இருக்கேன். நல்லா இருக்கு.
விருப்பம். எனக்கு ஒரு கொஞ்சம் பாதி வச்சுட்டு சாப்பிடுங்களா? இந்த அரிக்குமா? இந்த வச்சுக்காங்கண்ணே. இந்த அரிக்குமா? இஞ்சாருங்க உங்களுக்கு இந்த அரிக்கி இந்த அரிக்கி எந்த இந்த அரிக்குமா எங்கட என்ன ரெஸ்டா நல்லா அரிக்குமா? நீங்களும் கால் பிரசான கூளை காட்சி குடிங்கள். வாங்க கண்டிப்பா நான் செய்து நாட வேண்டிய ஒரே இடம் ரதியம்மாவின் வாசல். மழை வந்தா நிக்கல வாசல். மழை வந்தா சென்னை நிற்க கொட்டில் அடிச்சுக்கண்ணே நிற்கலாம் நீங்கள். இந்த கொட்டில் அடிச்சான இல்லை மேதா நம்மளோட சமையல் வேலைக்கெல்லாம் கொட்டில் விளையாடி சரியா சிக்கல் படிப்போம். வந்து பட்டையிலானையா விட்டலாம் வச்சு இருவட்டும் என்ன அதிகம் வலிக்குடி நீங்கள் எங்கே ஓடுனீங்க? வலிக்குடி நீங்கள் நாங்களாமா நீங்கள் போனீங்களா? தூர பயணம் திகில் பயணம் அங்கே வெயில் பயணம் வயலுக்கு அம்மானே வயலுக்கு போனீங்களோ? விளையாடு என்னம்மா எப்போ வெட்டுறது? வயலை பார்த்தா கவலையா இருக்கு. ஏன் என்ன நேரமா மழை பெய்யுது அடக்கொத்தி அடிக்குது வெள்ளம் பாடத்தில் வந்து முளைக்குது தண்ணி கிடக்கு தண்ணியை வெட்டி விடணும். இந்த மழை தூருது பார்த்தீங்களா? அதுதான் இந்த மழை நம்மளோட மாவட்டத்தை மட்டக்களப்பை விட்டு போகாது. அது ஒரு முடிவில் அமர்ந்திக்கு அரைக்கொத்தி அடிக்குதுண்ணே. இப்போ என்னண்டா இங்கட பிரசான கூழ் குடிச்சு முடிஞ்சு விவரையெல்லாம் வருதுமா. நான் அப்படியே குடிக்கிட்டோமா நான் மட்டும் குடிக்கல மக்களே. உண்மையில மிகவும் குடிக்கிட்டோம். நீங்க பாருங்களேன் எப்படி இருக்கேன் பாருங்க. ஐயோ என்ன ருசியா ஏதோ பிளேட் களி வச்ச மாதிரி கிடைக்கு. இதெல்லாம் குடிச்சுட்டான் பாத்தீங்களா? இவன் டிலானி குடிச்ச இது நான் குடிச்சேன். நான் போய் சொல்ல மாட்டேன் மக்கள். இங்க இருங்கோ அது நான் குடிச்சது இல்லை நான் குடிச்சேன். இங்க பாருங்க போய் சொல்ல மாட்டேன். இங்க பாருங்க எல்லா பேரும் குடிச்சது 3 நாள் சுவையா அரிக்காது குடிச்சது. நல்லா இருந்தா குடிக்கத்தானே போகணும். நல்லா இருந்துக்கணுமா? நான் கொஞ்சம் நீ நான் குடிச்சு விட்றேன். நீ குடிக்கிறானேம்மா நல்லா இருக்கலாமா? ஓ நல்லா இருக்கு அருமை. பிரசான இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரசான கூட நீங்களும் காய்ச்சி குடிங்க. அக்கா தங்கச்சி அம்மா மாதிரி அக்கா மாதிரி அண்ணா மாதிரினா தம்பி மாதிரி. நானும் இப்போ ஒரு மிச்ச நாளே அப்புறம் குடிச்சுக்கண்டாடிலாம். நீ எப்படி வருஷக்கணக்கு அப்புறம் குடிச்சுக்கண்டா சின்ன வயசுல நீ உங்களுக்கு ஒரு இதுல நாங்க பகிர்ந்து விடுவோம். இதுல மீதி மாவு இருக்கங்கிட்ட அது என்ன அது நாங்க என்ன செய்து காட்டுவோம் நாங்க. என்னண்டா இன்னைக்கு குரக்கன் வந்து இந்த விதை இன்றைக்கு தான் கண்டிக்கேன். நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தாலும் நான் காணல இந்த குரக்கன் பருப்பு. மரத்தை காணலையா? குரக்கன் மரத்தை கண்டிருக்கேன். அந்த எப்படி வருமென்று சரியா ஞாபகத்துக்கு வரும் இல்லை அப்படின்ட்டு மாமி வந்திருக்கா. நம்ம ஒரு நாளைக்கு பாவக்கீரோட பார்ப்போமே. உண்மையிலேயே நீங்கள் வெளிநாட்டுக்கு நீங்களாம் தான் சாப்பிட மாட்டீங்க, மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வெளிநாட்டுக்கு வாரண்டு சொன்னாலும் அதில் வந்து நிறைய மாவெல்லாம் கலந்து தான் வரும். அதில் ஒரு காவாசி குரக்கணுன்னு சொன்னால் முக்கால்வாசி சேர்மானம் இருக்கும் அதில். ஏன்னா இது நாங்கள் பாருங்க உங்களோட கண்ணுக்கு முன்னால் எடுத்து அரிச்சு வறுத்து இடிச்சு குரக்கன் கூடு காய்ச்சி அந்த வகையில் நம்ம ரதியமாக தாண்டி நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால் இப்படி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட இல்லை கண்டது இல்லை உண்மையாக. ஓ அது கனாலத்தை சாப்பிட்டான். நான் என்னண்டா கடையில் இந்த நாள் மழை டைம் அது இந்த டைம் எல்லாம் இது குடிக்கணும். நான் காணல ரதியம்மா கடை வழி நான் காணல இந்த குரக்கன் பாக்கெட்டுகள் இந்த நாளில். உண்மையிலே இதை ஞாபகப்படுத்தினவங்களுக்கும் மிக்க நன்றி. மக்களும் நன்றி சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கும். நீங்களும் தேவை என்று சொன்னால் இங்கே ஒடியன்மா இல்லை. சரி உண்மையிலேயே ஒரு பொது அனுபவம் என்று சொல்கிறத விட எனக்கும் சந்தோஷமாக இருக்குமே. அது இன்றைக்கு கர்நாடகா சாப்பிட நல்லா இருந்தீங்க. என்னென்னு சொன்னால் அந்த பிளேட்டை பார்த்தே மதிச்சிருப்பீங்க. நாங்கள் போய் சொல்லல பாருங்க. நாங்கள் எல்லாத்தையும் குடிச்சிட்டோம். பிளேட்டை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கு பண்ணிக்கேன். நாரிஞ்சுடுத்தோம். நாங்கள் கொஞ்சம் கழுவிருப்போம். கொஞ்சம் லேட்டாக கழுவ கொண்டு வச்சுக்கோமே பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே டிலானி யோசிக்கிறேன் முடிப்போமா? எப்படி இருந்த டிலானி அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. என்னம்மா எப்படி இருந்த கூழ்? கஞ்சி இல்லை கூழ்மான் நம்ம புளிப்பு கஞ்சி அந்த புளிக்கஞ்சிங்க அது நல்லா இருந்தாங்க. கொடுத்தீங்களோ சாப்பிடு? அடே நீ வரலையடா அதுக்கு 2 அடிச்சு தானே. ஓ இல்லை கட்டாயம் ரதியமாட்ட வார நேரம் இனி யாருமே போக மாட்டாங்க.
எல்லாருக்கும் வயிறால் சாப்பாடு போட்டு ஒரு நீங்கள் கேட்குற ஸ்டைலில் சாப்பாடு கிடைக்கும் இங்கே. ஒரு அக்கா இருக்கா திடீரெண்டு பேர் வந்துடுறாங்க அதிக மாட்டேன் கமெண்ட்ல என்ன சாப்பாடு சாப்பிடுவோம் அதிகமாண்டி கட்டாயம் சந்தோஷம் நல்ல சந்தோஷம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே வந்து சேரும்.